கனாக்காணும் காலங்கள் எப்படி சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு? எங்களுக்கு பார்க்குற வரைக்கும் விஷுவலி ஒரு ஜேடி தான் எங்களுக்கு தெரிகிறாரு. உங்களுக்கு எப்படி அந்த கதை வந்து? எனக்கு சத்தியமாக நான் அதான் பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கனாக்காணும் காலங்கள் வந்து கால்ஃபர் வரப்போ ஐயோ தளபதி மாதிரி பண்ணணுமா அப்படின்றப்ப கொஞ்சம் பயம்தான் எனக்கு. ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே பண்ணோம் அப்படின்னா தப்பாக போச்சுன்னா திட்டிடுவாங்க, கண்டிப்பாக திட்டிடுவாங்க. இல்லை கிரிஞ்சாக போச்சுன்னா ஓட்டிடுவாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த ஜீவான்ற ரோல் கொடுக்குறப்போ நான் ரெஃபரன்ஸ்லாம் நான் தேடிக்கிட்டே இருந்தப்போ என்னோட அசிஸ்டன்ட் வந்து சார் நீங்கள் வந்து இந்த லுலுசபா ஜீவா சார் வந்து பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார், அவர் ஜீவான்ற சார் பேர்லேயே தான் சார் வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தேன். அப்படி இருந்தது. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டரு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு இங்கே மாஸ்டர் விஜய் சார், சமுத்திரக்கனி, அப்புறம் நம்ம ஒரு கமல் சார்லாம் பார்க்குறப்போ பிரபுதேவா மாஸ்டரோட ஒரு படம் ஒன்று நான் நடிச்சிருந்தேன். இன் பிட்வீன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா எடுத்துகிட்டு வாங்களேன் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஓகே எல்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பர் நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பர் அப்படின்னாரு. பக்கத்தில் என்கிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக ஆடணுன்னு நல்லா ஆடணும் தன் வீட்டு பிள்ளையாக பாவிச்சு வந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்தார். வந்தோடனே யார் தெரியுமா முரளி அப்படின்றது. ஐயோ உலக நாயகன் நம்ம பேரில் சொல்கிறாரு. நெப்போட்டிசம்ன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நெப்போட்டிசம் யூஸ் பண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஷாருக் கானோ சல்மான் கானோ ஆகிருக்காங்க? யாருமே கிடையாது. அவங்க அப்பா பெரிய டைரக்டர்ன்றனால அவர் ஒரு படம் தான் நடிக்க முடியும், 2 படம் நடிக்க முடியும், 3 படம் நடிக்க முடியும். திறமை இல்லைன்னா ராஜா சாருக்கு வந்து பண்ணணுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ சரி எதை புதுசாக காட்டணும் அப்படின்னு நினச்சோம். சரி அவர் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் வேஷ்டி சட்டையில் தான் பார்த்துருக்கோம். ஸோ வேறு மாதிரி ஒரு மாடர்ன் அட்டையரில் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு கோட் சூட் போட்டு விட்டதில் வந்து அந்த பெருமை வந்து எனக்கு சமீபத்தில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப பிரபலமாக இருக்க கனாக்காணும் காலங்கள் சீரியல் சீசன் 3. அதாவது எத்தனை சீசன் எடுத்தாலும் நம்ம இதை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த சீரியலில் ஜீவா சாராக இருக்க முரளி கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு கிளியர் பண்ணுங்கள், முரளி ராதாகிருஷ்ணனா, முரளி ராமா, இல்லை முரளி கிருஷ்ணனா, என்ன சார் கூப்பிடுறது உங்களை? நான் முரளினே கூப்பிடுங்க. ராதாகிருஷ்ணன் வந்து எங்கள் அப்பா. ஓகே. ஸோ அதனால் எங்கே தேடினாலும் அவரை தாண்டி நம்ம போக முடியாது, அவரை மாற்றவும் முடியாது. அதனால் முரளி ராதாகிருஷ்ணன். ஓகே. ஸோ விஷயம் தெரியாதவங்க கிட்ட நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம், விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இன்டர்வியூ. ஸோ நான் என்னென்ன மழப்புறேன், என்னென்ன எங்கெங்கே லேக் ஆகிறேன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். கனாக்காணும் காலங்கள் எப்படி சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு? அது எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கு பார்க்குற வரைக்கும் விஷுவலி ஒரு ஜேடி தான் எங்களுக்கு தெரிகிறாரு. உங்களுக்கு எப்படி அந்த கதை வந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் நான் வந்து காம்பேராக இருந்த டைமில் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் இந்த வர கெஸ்ட்டுக்கு வந்து என்ன நம்ம பேசலாம், அவங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இட்ஸ் நைஸ் இன்ட்ரடக்ஷன் ஃபார் மீ. நான் வந்து எல்லாத்துக்கும் யோசித்து எழுதுவேன், உட்காந்து எழுதி பார்ப்பேன் நான். அது விக்ரம் சாராக இருந்தாலும், கமல் சாராக இருந்தாலும், விஜய் சாராக இருந்தாலும் உட்காந்து எழுதி பழக்கம் இருக்குது எனக்கு. ஸோ நல்ல இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ஆக்சுவலி நான் நிறைய எழுதினேன் உங்களை பற்றி. பட் நான் இன்ட்ரடக்ஷன்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன கேட்குறது, இவரை பற்றி எழுதிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு தான் சிம்பிளாக முடிச்சிடலாம். இல்லை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. அண்ட் வில் கம் டு ஜேடி பார்ட். எனக்கு சத்தியமாக நான் அதான் பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கனாக்காணும் காலங்கள் வந்து கால்ஃபர் வரப்போ இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சாட்டை படத்தில் சமுத்திரக்கனி சார் மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு கேரக்டரைசேஷன் வந்து நம்ம நடிக்க போகிறப்போ, அது படமாக இருந்தாலும் சரி, ஓடிடி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு மீடியமான ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரோல் மாதிரி இருக்கும் சார் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறப்போ சாட்டை சமுத்திரக்கனி சார் அப்படின்றத சொன்னாங்க. மாஸ்டர் விஜய் சார்லாம் சொல்லவே இல்லை எனக்கு. ஃபஸ்ட் டே ஷூட்லாம் போகிறப்போ எனக்கு வந்து சரி ஓகே இது அப்படியே இருந்துடக்கூடாது, நம்மளோட ஸ்டைலில் இருக்கணுன்றது தான் நான் பண்ண போனேன். அண்ட் தென் செகண்ட் ஷெடியூலில் வந்து தே வாண்ட் டு சேஞ்ச் டோட்லி. ஓகே. ஸோ இது வந்து நான் பண்ணுறதை பார்த்து இது வந்து இப்படி வேண்டாமே, நம்ம இப்படி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாஸ்டரில் விஜய் சார் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச டீச்சரு. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஸராக இருந்தால் இவர் எப்படி இருக்கும், நல்லா இருக்குது, ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அப்படியே மாற்றினாங்க. ஐயோ தளபதி மாதிரி பண்ணணுமா அப்படின்றப்ப கொஞ்சம் பயம்தான் எனக்கு அது எப்படி வந்து பண்ணுறது. ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே பண்ணோம் அப்படின்னா தப்பாக போச்சுன்னா திட்டிடுவாங்க, கண்டிப்பாக திட்டிடுவாங்க. இல்லை கிரிஞ்சாக போச்சுன்னா ஓட்டிடுவாங்க.
என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப எனக்கும் தளபதி பிடிக்கும். சரி தளபதின்னு இல்லை, தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும், சூப்பர் ஸ்டாரும் பிடிக்கும், உலகநாயகனும் பிடிக்கும், நமக்கு அசுரனையும் பிடிக்கும், அரக்கனையும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். எல்லாத்துக்கிட்டேருந்து எடுத்துகிட்ட இன்ஸ்பிரேஷன் தானே. எனக்கு தளபதி வந்து பிடிச்சது என்னென்னா எனர்ஜி, அவரோட வந்து அந்த ஸ்பான்டனிட்டி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவர் வந்து யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறது, அந்த அட்ராக்ஷன், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாதாரணமாக இருப்பார் பார்க்குறதுக்கு, ஆனால் ஷார்ட்ன்றப்ப வேறு மாதிரி வைப்ரண்ட்டாக இருப்பார். சரி அதை ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கும், அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரி அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ ஒரு விஜய் ரசித்த ஒரு ரசிகனா, ஒரு ஆக்டராக வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ டு பி ஹானஸ்ட் நீங்கள் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா எல்லாரும் அதை ஃபீல் பண்ணுறாங்க, அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து கமெண்ட்டும் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா டக்குன்னு ஒரு கேரக்டரை பிடிச்சி இப்போ இருக்க பசங்க கிட்ட நம்ம அவங்கக்கிட்ட சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை சமுத்திரக்கனி ரோல் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த ப்ரொஃபஸர்ஸே நம்மவர் கமலும் ஜேடியும் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் தான் நீங்களும் வரீங்க. அவங்க ரெண்டுமே ஒரே ஜோன் தான். அதுதான் லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இங்கே எடுத்து வந்திருப்பாரு, நம்ம ஊரில் இருந்த கமல் சார் தான் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்க கொண்டு வந்தாரு. ஆக்சுவலாக சொல்லணும்னா கனகாலம் காலங்கள் வந்து டெலிவிஷனில் போயிட்டு இருந்தது இல்லை, விஜய் டிவியில். அப்போ வந்து இந்த லுல்லு சபாவில் நடித்த ஜீவா சார் இருக்கார்ல, அந்த ஆக்டர், அவர் வந்து ரஜினி சார் மாதிரிலாம் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம், நல்ல ஆக்டர். அவர் தான் அந்த ஆக்சுவல் ஜீவா. நான் வந்து இந்த ஜீவான்ற ரோல் கொடுக்குறப்போ நான் ரெஃபரன்ஸ்லாம் நான் தேடிக்கிட்டே இருந்தப்போ என்னோட அசிஸ்டன்ட் வந்து, சார் நீங்கள் வந்து இந்த லுல்லு சபா ஜீவா சார் வந்து பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார், அவர் ஜீவான்ற சார் பேர்லேயே தான் சார் வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தேன். அவர் சொன்னார். சரி நானும் போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா, ஹி வாஸ் ஆல்சோ அ பயாலஜி டீச்சர் இன் இதில் டெலிவிஷனில் பண்ணப்போ, ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ, அப்பா என்னம்மா நடிச்சிருக்காரு தெரியுமா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, 14 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது. இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டரு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு இங்கே மாஸ்டர் விஜய் சார், சமுத்திரக்கனி, அப்புறம் நம்ம ஒரு கமல் சார்லாம் பார்க்குறப்போ அதுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஏதோ ஒன்று பண்ணுவோம். இங்கே இவர் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயம், சரி இந்த மாதிரி நம்ம பண்ணிடணுமேன்னு நான் அந்த ரோல் வந்ததுக்கப்புறம் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதை ஜஸ்டிஃபை பண்ண தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஜீவா நான் சொல்லிக்கிறேன், இஸ் ஆல்சோ மை குட் ஃப்ரெண்ட், நல்ல வெல்விஷர் அவர். எப்போ நீங்கள் எங்கே உங்களை பார்த்தாலும், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நின்று பேசி உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போவார் அவர். ஸோ ஸ்வீட். நிறைய பேர் அந்த மாதிரி கிடையாதுல்ல, நிறைய பேர் கிடையாது. அவர் ஒன் அமங் த பர்சன். யூ ஆர் ஆல்சோ ஒன் அமங் த பர்சன். நான் உங்களோட பழைய இன்டர்வியூஸ் பார்க்கும் போதோ இல்லை நீங்கள் எங்கே பேசுகிறத நான் கவனிக்கும் போதும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக, இல்லை இப்போ நேரில் பேசும்போது கூட பண்ணிட்டுமே நல்ல விஷயம் தானே செய்யட்டுமே, அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? வேறு என்னங்க பண்ணுறோம் நம்ம, வேறு ஒன்றுமே இங்கே வி ஆர் நாட் கோயிங் டு லீவ் எனிதிங் அண்ட் கோ. போகிறப்போ நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறப்போ கிடையாது, நினைவுகளை மட்டும்தான் இங்கே விட்டுட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து பெரிய தலைவர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், ஒரு சித்தாந்தவாதிகளாகட்டும், இல்லை வந்து அப்துல் கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துட்டாங்க, புத்தர் ஆகட்டும், யாரை நீங்கள் விவேகானந்தர் ஆகட்டும், யாரை எடுத்துட்டிங்கனாலும் இங்கே வந்து அவங்களோட சொற்களையும் அவங்க கொடுத்துட்டு போன வேர்ட்ஸு, அவங்க பண்ண சாதனைகள் எல்லாத்தையும் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இங்கே தான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ வாண்ட் ஏர்ன் சோ மெனி பீப்புள். இப்போ முரளின்னு ஒருத்தன் இருந்தான், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணான், அவன் நிறையா, அவனை பார்த்தாவே பாசிட்டிவாக இருப்பான்டா, அவன் பார்த்தாவே வந்து நிறைய நமக்கு என்கரேஜ் பண்ணிட்டு போவான், கிரிஞ்சாகவே இருக்கட்டுமே, பூமராகவே இருக்கட்டுமே, பரவாயில்ல பண்ணுமே அப்படின்ட்டு தான். இப்போ நீங்கள் பேசுவீங்க கண்டிப்பாக, ஒரு 4 பேர்த்தையே சொல்லுவீங்க. நான் பண்ண ஆர்டிஸ்ட்லேயே முரளின்னு ஒருத்தர் வந்தாப்புல, அவர் நல்லா பாசிட்டிவாக ஸ்வீட்டாக பேசினாப்புல, அது ஒன்று தான் எனக்கு. ஐ வாண்ட் ஏர்ன் மோர் ஹார்ட்ஸ். கிரேட். ஸோ ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ டீச்சர் இல்லையா, டீச்சர் ரோல், ப்ரொஃபஸர் ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, இல்லை உங்களோட ஸ்டாஃப்ஸ் யாராவது கால் பண்ணி என்னடா நீ டீச்சராக பண்ணிகிட்ருக்கியாமே நான் பார்த்தேனே அப்படி பேசினாங்களா? இன்னும் யாரும் பேசலை. பட் நான் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் நான். அப்படியா? ஆமாம், ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த ஸ்கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல் ஆகட்டும், பிரின்ஸிபல்லேருந்து ஹெட் மாஸ்டரு ப்ளஸ் வந்து அங்கே டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் என்ன. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் லீடர், நான் 12th வரைக்குமே. ஆமாம், ஸ்டூடெண்ட்டா? லாஸ்ட் பெஞ்ச் தான், லாஸ்ட் பெஞ்சு தான், ஆனால் வந்து போர்டில் நிற்போம். ஸோ எல்லாத்துக்குமே என்னை பிடிக்கும். அண்ட் ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பா 11th படிக்கிறப்ப நான் இறந்த டைமில் என்ன ஏர்ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்லாம் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன். என்னோடய ஹெட் மாஸ்டர் வந்து டிசி கொடுக்க மாட்டேன்ட்டார். இல்லை அவன் போகக்கூடாது, அவனை இப்போயே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே போய் சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க, அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபாதர், அவர் இஸ் நோ மோர், பட் இஸ் லைக் மை காட் ஃபாதர். ஸோ ஹீ ஸ்டுட் அப் ஃபார் மீ ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு டில் மை 11th. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸோட நேம் சொன்னீங்கன்னா அப்படியே அவங்க கூட பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து என்ன கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து ரெக்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு சென்ட் ஜோசப்ஸில்.
அவர் வெரி யங்கு அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணப்போ செம்ம க்யூட்டாக இருப்பார், செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார். நீங்கள் எப்படி ஜீவாவை நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி தான் அங்கே நாங்கள் பார்த்த ஜீவா வந்து ரெக்ஸ் சார் தான். ஆமாம், ரெக்ஸ் சார். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்ச்சரல்ஸில் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி நாடகம் நடிக்க வச்சு, டான்ஸ் ஆட வச்சு, எவ்ரி இயர் வந்து ஏதாவது ஒரு இதில் கல்ச்சரில் என்னை வந்து ஆக்டிவிட்டி பண்ண வச்சுட்டே இருப்பார். ஸோ ஐ லைக் ஹிம் ஸோ மச், ஐ லவ் ஹிம் ஸோ மச், ஸ்டில் ஐ எம் டச் வித் ஹிம். வேறு யாராவது இருக்காங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுவானுங்க, ஏய் நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னா. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நீ டீச்சரா முடியலடா அப்படின்ட்டு. ஆனால் நான் கோவப்படுறப்போ எனக்கு பிடிச்சி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் வந்து கோவப்படுறது வந்து அப்படியே நீ சின்ன வயசில் கிளாஸ் லீடராக இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யாரை எப்போ மாட்டி விடுவேனே தெரியாது. இந்த முட்டை ப்ளஸ் ஏவி ஸ்கொயர் இதெல்லாம் போட்டுவிட்டு திடீர்னு அழிச்சிருவேன். சார் என்ட்ரு ஆகிறப்போ திடீர்னு வந்து அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன், சம்மடி வாங்க வச்சிருவேன். அதே மாதிரி கிளாஸில் யாராவது தப்பு பண்ணால் வந்து அதை கரெக்டாக போய் தட்டி கேட்குறது எல்லாமே பண்ணுவேன். அந்த மூமெண்ட்டை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்கன்னாங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில எபிசோட்ஸில் வந்து பசங்கள்கிட்ட கோவமாக ஆதங்கமாக பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களெலாம் நம்பி வந்து நான் இதாகிட்டேன். எந்த ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு டீச்சரை நம்பின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தோற்றதா சரித்திரமே கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை நம்புகிற ஒவ்வொரு டீச்சரையும் நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க இப்போ பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னாங்க. இவன் இன்னும் அப்படியே தாண்டா இருக்கு. ஓகே, நைஸ். ஸோ டான்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும் போது பிரபுதேவா மாஸ்டர் வந்து உங்களோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ஆமாம். ஸோ டான்ஸுமே வந்து இப்போ எல்லா தேவைகளும் இருக்குப்பா, இவன்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்ல டைலாக் டெலிவரி பண்ணுவான், அந்த மாதிரி எல்லா குணங்களும் இருக்குல்ல. பிரபுதேவா மாஸ்டரோட நடந்த அனுபவங்கள் ஏதாவது சொல்லுங்கள். பிரபுதேவா மாஸ்டரோட ஒரு படம் ஒன்று நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் வந்து செகண்ட் ஷெடியூலுக்காக நாங்கள் வெயிட்டிங். பா விஜய் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம். அதில் தான் எங்களுக்கு வந்து பழக்கமாச்சு, பரிச்சயமாச்சு. ஸோ ஃபிட்னஸ் தான் அவர் கூட என்னை வந்து ஃபிட் ஆகிச்சு, டான்ஸ் இல்லை. நான் ஃபிட்டாக இருக்கிறத பார்த்து தான் அவர் இதானார். நான் இன்னும் ஃபிட்டாக இருந்தேன் அந்த டைமில், இன்னும் கொஞ்சம் ஒரு 6 பேக்லாம் வச்சு ரெடி பண்ண டைம் அது. ஸோ அதில் வந்து அவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக பண்ணியிருந்தார், அவரோட அசிஸ்டன்ட் ரேஞ்சராக நான் இருந்தேன். ஸோ அந்த படத்தில் வந்து தான் கனெக்ட் ஆச்சு. அதில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நான் வந்து அண்டர்ரேட்டட் ஆக்டர். ஓகேவா? ஃபிட்னஸ் தான் என்னை அவர் கூட கனெக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் டச்சில் இருந்தோம். இன் பிட்வீன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? எடுத்துகிட்டு வாங்களேன் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி நானே ரிலீஸ் பண்ணுறேனே அப்படின்னாரு. மாஸ்டர் இதை விட எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. ஓகே எல்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பர் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர் அப்படின்னாரு. பக்கத்தில் என்கிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக ஆடணும், என்ன நல்லா ஆடணும் அப்படின்னாரு. ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா சூப்பராக. ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்டுன்றது எங்கேயோ இருக்குது. நான் வந்து எப்படின்னா யார் எனக்கு சொல்லித்தராங்களோ, நான் வந்து இந்த புராணத்தில் ராமாயணத்தில் வர வாலி மாதிரி, அஜித் சார் வாலி கிடையாது, ராமாயணத்தில் வர வாலி மாதிரி. இப்போ என் ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லா பேசுவேன், நீங்கள் எதாவது லோவாக பேசுனீங்கன்னா நான் லோவாக பேசுவேன். உங்கள்கிட்ட இந்த எனர்ஜி நான் புல் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. ஸோ அப்போது நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எனர்ஜி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு வைப்ரேஷன். ஆமாம் அதுலேயும் நல்லா தான் பண்ணேன். பட் ஆனால் நாட் அப் டு த மார்க். இந்த அண்டர்ரேட்டட் நடுவில் சொன்னீங்க இல்லையா, நான் அதை ஒரு சில இடங்களில் ஃபீல் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 படங்களுக்கு மேலே பண்ணிட்டீங்க, வெப் சீரிஸ் பண்ணிட்டீங்க, நிறையா மல்டிபிள் இடத்துல நீங்கள் காம்பேரராக ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம அண்டர்ரேட்டடாக தான் இருக்குமா, நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வெளியே தெரியணுமான்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே வந்து, முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்கு தவறக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த முயற்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். சரி, நீங்கள் அந்த முயற்சி செஞ்சுட்டே இருக்க அது எப்போ வந்து ஜெயிக்கும் அப்படின்னா, ஓவர் த நைட் ஆஃப் சக்ஸஸ் வில் கம்ஸ் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இது நான் என்னோடய இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன், எங்கே நான் முடிஞ்சாலும் நான் பதிவு பண்ணுறேன். வெற்றின்றது உடனே கிடைக்காது. இன்றைக்கி ஒரு சிவகார்த்திகேயன் கிடைச்ச வெற்றி வந்து பார்த்திங்கன்னா அது 10 வருஷம் உழைப்பு. சிவாஜி சார்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ரஜினி, கமல், அப்புறம் விஜய் சார், அஜித் சார், எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய கவின் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே, ரியோ முதற்கொண்டு, ரியோவும் ஐம் ஸோ ஹாப்பி 1.5 வருஷம் டேட் இல்லைன்னுலாம் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவன் சொல்கிறப்போ. ஸோ எல்லாத்துக்குமே உழைப்பு இருக்குது. அது 10 வருஷம் நீங்கள் வந்து சாலிடாக உழைச்சா தான் அது கிடைக்கும். ஆமாம், நான் 10 படம் தானே பண்ணியிருக்கேன், வந்துடும். அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா முழுசாக நம்பணும். இப்போ என்னோடய பிரச்சனையை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து, எனக்கு இயர்லியராக சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து பேக்கப் பண்ணுறது யாரும் கிடையாது. சென்னைக்கு நான் கிளம்பி வந்தது வந்து வெறுமனே வந்து ஒரு 500 ரூபாயா 200 ரூபாயா அவ்வளோதான் இருக்கும். இங்கே வந்து வெறும் 3000 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு, கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு புரியல. அப்புறம் பேஷனும் ஓடணும், வீட்டையும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும், தம்பி படிச்சுக்கிட்டு இருந்தான். இது எல்லாமே சேர்த்து இருக்கப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேர்டனாக ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓடணுமான்ற ஒரு நைட் மேர் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்றேன்.
இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இப்படி தான் நீ வந்து மேலே வரணும்னு இருக்கு. இப்படி தான் நீ இப்படி வந்தால் தான் வந்து என்னென்னா உனக்கு கீழே இந்த மாதிரி 1,00,000 பேர் இருக்கான். நீ ஜெயிச்சு காட்ட அந்த 1,00,000 பேரும் திரும்பி வருவான். True. அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு என்கிட்ட புரிதல் இருக்குது. ஸோ now only I realize that we should believe 100% whether it is actually delaying also. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜராக நீங்கள் எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு ப்ராசஸ் இல்லையா? அது மாதிரி சினிமா ஒரு ப்ராசஸ். அது இத்தனை படங்கள் தாண்டி தான் இப்படி வரும்ன்றது வந்து சினிமா ப்ராசஸ் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு ஃபெயிலியர் இருக்கும், ஒரு சக்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், திருப்பி ஒரு படம் கிடைக்கும்ன்றது ஒரு ப்ராசஸ். இதை ஃபேமிலி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? நிஷா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஷீ இஸ் ஆல்சோ இன்டு த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டின்றதுனால அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அவங்களும் காம்பேர் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வெல். இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அவங்களே வந்து திடீர்னு திருப்பி சீரியல் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் கேளுங்க. அவங்க பெண் தானே, அப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நம்ம வந்து டைமும் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. டச் வுட் காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக அந்தந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட அத்தனை விஷயங்கள் கிடைச்சதுனால நாங்கள் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் டெஃபினெட்லி ஒன் டே நான் அந்த 1,00,000 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன்றது மட்டும். யூ ஆர் ஆல்வேஸ் அன் இன்ஸ்பிரேஷன், யூ ஆர் ஆல்ரெடி அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் வந்து அந்த காம் அண்ட் கம்போஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது பல வருஷமான எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஒரு மாதிரி நம்ம கம்போஸ்டாக சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? அகைன் நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டோம். கமிங் பேக், இது சீரியஸ்லாம் இல்லை, நீங்கள் அது சீரியஸாகவே எடுத்துகிட்டு போகாதீங்க. நம்ம ஜாலியாக பாருங்கள். ஓகே, ஜாலியாக பார்க்கணும். அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். இந்த பாசிட்டிவாக இருக்கிறது, இது மாதிரி யோசிக்கிறது எல்லாமே ஜாலியாக இருக்க வேண்டிய விஷயம். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று காமெடி கிராக் பண்ணுறது தான் ஜாலின்றதே கிடையாது. இது பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதே ஜாலியான ஒரு விஷயம் தான். இல்லாட்டி சத்குரு வந்து இந்த வயசில் எல்லாத்துக்கும் உட்காந்து போதனைகள் கொடுக்க முடியாது. சுகி சிவம் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு அவரோடதெல்லாம் கேளுங்க, வேறு லெவலில் இருக்கும். தே லுக் ஓல்டு பட் த தாட்ஸ் ஆர் ரியலி லைஃப், த தாட்ஸ் ஆர் ரியலி யங். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில், நீங்கள் விஜேவாக இருந்த டைமில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எடுத்திருக்கீங்க. கமல் சார் வந்து 2 வாட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த நாள் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் கமல் சார் இன்டர்வியூ பண்ணும்போது இந்த ஃபீலிங்கை பற்றி சொல்லுங்கள். கமல் சார் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணப்போ நான் தான் இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு தெரியாது. போகிற போக்கில் இழுத்துட்டு போனாங்க. சரி ஓகே, யாரும் இருக்க மாட்டானே அப்படின்னு பாம்பேயில் போய் இன்டர்வியூ பண்ணுன்றதுக்காக போனோம். அப்போ வந்து எல்லாம் நாங்கள் ஒரு டைரக்டரு, 2 கேமராமேனு, ஒரு கேமராமேனு, ஒரு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் நான், அவ்வளோதான் 4 பேர். எல்லா எக்யூப்மெண்ட்டும் நாங்களே தான் கேரி பண்ணோம், நாங்களே தான் எடுத்துகிட்டு போனோம். அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. தசாவதாரம் வந்து அங்கே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு இன்டர்வியூக்காக நான் போனேன். ஃபஸ்ட் டைமு சரி செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்காக நான் எங்கள் தாத்தாவோட அம்மாவோட சொந்த சித்தப்பா ஜிஎன் ரங்கராஜன் சொல்லிட்டு அவரோட பேர் சொல்லவும் அவர் ரொம்ப ஹாப்பியாகி தன் வீட்டு பிள்ளையாக பாவிச்சு வந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்தார். வந்தோடனே யார் தெரியுமா, முரளி அப்படின்றாரு. ஐயோ என்ன உலகநாயகன் நம்ம பேரில் சொல்கிறாரு அப்படின்ட்டு, தாத்தாக்கு கிடைச்ச மரியாதரா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம முதல்ல இருந்து போயிடலாமா முரளி அப்படின்னு பேர் சொல்லி உச்சரித்து பேசினார். அது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் வந்து கொஞ்சம் நான் தேர்ந்துட்டேன். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக தான் இருந்தது அவர் இன்டர்வியூ பண்ணுறப்போ. அந்த டைமுக்கு கமல் சாருன்றதெல்லாம் எனக்கு உச்சம், அதெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பட் கொஞ்ச நாளில் வந்து இன்னொரு படம் அவரை வச்சு இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் தேர்ச்சியாக இருந்தேன். அப்போ ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ தாத்தாவோட கல்யாணராமன் படம் வந்து மிகப்பெரிய அவருக்கு கமல் சாருக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஹிட் ஃபிலிமில் அதுவும் ஒன்று இல்லையா? அந்த டைமில் நீங்கள் தாத்தாவோட பேசியிருக்கீங்களா? அந்த படங்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவர்? அதுக்கப்புறம் நிறையா அவர் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. நான் அது பேசியிருக்கலாம், ஆக்சுவலாக நான் விட்டேன். பட் கமல் சார் பேசினார். கமல் சார் வந்து அந்த 2 டுவெல் ரோல் பண்ணுறப்போ வந்து ரொம்ப யோசிச்சேன்றது. நான் ஆக்சுவலி மாமா கூட ரொம்ப க்ளோஸு, தாத்தாவோட பையனோட ரொம்ப க்ளோஸ். ஜிஎன்ஆர் குமரவேல் அவர் வந்து வாஹா, ஹரிதாஸ், சினம் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்காரு. அவர் கூட நிறைய பேச ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவெல் ரோலு கடல் மீன்கள் வந்து ஹிட் ஆகிடுச்சு. கடல் மீன்கள் வந்து ஒரு மாதிரி சட்டையராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக போகிறதுனால கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இட்ஸ் காட் வெல். ஸோ சம்ஹவ் அந்த ஃபேமிலி அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா மீடியாக்குள்ளே? நான் ஒருத்தன் தான் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் எங்கள் வீட்டில். ஓகே. மற்றபடி எல்லாமே கசின்ஸ் தான். இட் இஸ் நாட் லைக் டைரக்ட் இப்போ என் கூட பிறந்தவங்க அப்படி யாருமே இல்லை. எல்லாமே கசின்ஸ். பெரியப்பா பையன் வந்து கேமராமேனாக இருக்காங்க, ஏவி கார்த்திக் இளங்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பிசி ஸ்ரீராம் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக அவர் தனியாக போராடி அவராக வந்து படம் பிடிச்சி இன்றைக்கி வந்து சவரக்கத்தி, துப்பறிவாளன்,
அப்புறம் நீங்கள் லியோவில் வந்து அந்த மாஸ்டர் ஃபைட் சீன்லாம் நீங்கள் ஆமா. பார்த்தீங்கன்னா அது அவர் தான் ஷூட் பண்ணது. கிரேட். ஸோ அவர் வழியில் வராரு. எங்கள் மாமாவும் அப்படி தான் தாத்தாவோட பேர் பிடிச்சி, அவர் அப்பா பேர் பிடிச்சிலாம் வரல. அவருக்கு அப்பா, எனக்கு தாத்தா. பேர் பிடிச்சிலாம் வரல. ஸோ அவர் வராரு. ஸோ நான் என்னோட வழியில் ஃபஸ்ட்டு காம்பேர், அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள், அப்புறம் ஒரு லீடாக ஒரு படம், அப்புறம் ஒரு சீரியலு, இப்போ கனா காணும் காலங்கள், அடுத்து இன்னும் கனா காண்டுட்டு இருக்கேன். இந்த நெப்போட்டிசம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பாலிவுட்ல இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் கோலிவுட்ல அது மாதிரி பெருசாக நீங்கள் எதுவும் பார்த்தது இல்லைல்ல? எதுவுமே இல்லையே, என்ன இருக்குது உங்களுக்கு? எங்கே அங்கே நெப்போட்டிசமே நீங்கள் இருக்கட்டுமேங்க. எங்கே நெப்போட்டிசம்ன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நெப்போட்டிசம் யூஸ் பண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஷாருக் கானோ சல்மான் கானோ ஆயிருக்காங்க? யாருமே கிடையாது. இன்றைக்கி ரித்திக் ரோஷன் ஆயிருக்காரு அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் வந்து அவர் இஸ் பர்ஃபார்மிங் வெல், இஸ் டெடிகேட்டட், இஸ் டூயிங் இட். அவங்க அப்பா பெரிய டைரக்டர்ன்றனால அவர் ஒரு படம் தான் நடிக்க முடியும், 2 படம் நடிக்க முடியும், 3 படம் நடிக்க முடியும். திறமை இல்லைன்னா வர முடியாதுல்ல. இன்றைக்கி விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 படங்கள் அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்களோ, இல்லை 3 படம் 4 படம் சப்போர்ட் பண்ணாங்களோ, ஓகே. அவர் தளபதியாக உருவானதுக்கான காரணம் வந்து அவர் தான், அவரோட உழைப்பு தான், அவரோட திறமை தான், அவரோட டெடிகேஷன் தான். இன்றைக்கி அந்த டெடிகேஷன் இல்லாமல் யாராலையும் இந்த நெப்போட்டிசம் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், விஜய் சேதுபதினு புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க, சிவகார்த்திகேயன் புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க, முரளின்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ ஆக்டர் முரளி, விஜய் முரளி தாண்டி கிரியேட்டிவ் டைரக்டர் முரளியும் இருக்கார் இல்லையா? நிறையா ஸ்கிரிப்ட்ஸில் ஒர்க் பண்ணுற முரளியும் இருக்கார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவன் என்ன பண்ணுறது, எங்கள் தாத்தா டைரக்டரு, மாமா டைரக்டரு, அண்ணன் கேமராமேனு. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் ஏதோ பிளட்டில் இருக்குது போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த க்ரியேட்டிவ் சைடை வந்து கிராக் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், கிருஷ்ணா அண்ணான்னு ஒருத்தங்க. அவங்க வந்து ராஜா சாரோட ஒரு ஷோவில் அவங்க ஒன் ஆஃப் தி அசோசியேட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து முரளி நீ பண்ணு, இந்த ஷூட் வந்து எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு பழக்கமே இல்லையாண்ணா அப்படின்னா, இல்லை நீ பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு, கிருஷ்ணாண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கொடுத்த வாய்ப்பு தான். சரி, ராஜா சாருக்கு வந்து பண்ணணுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி எதை புதுசாக காட்டணும் அப்படின்னு நினச்சோம். சரி, அவர் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் வேஷ்டி சட்டையில் தான் பார்த்துருக்கோம். ஸோ வேறு மாதிரி ஒரு மாடர்ன் அட்டையரில் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு கோட் சூட் போட்டு விட்டதில் வந்து அந்த பெருமை வந்து எனக்கு அதுவும் ரொம்ப யோசித்தாங்க ராஜா சார் வந்து, அதெல்லாம் வேணாம், தப்பாக இருக்காது. கன்வின்ஸ் எப்படிங்க பண்ணீங்க? ரொம்ப ஈஸி, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தானே போடுறாரு, ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே கோட்டு கொடுத்துட்டு அதை பார்த்து ரொம்ப ஜாலியாகிட்டார் அவர். அண்ட் அவர் கன்வின்ஸ் பண்ணது பெரிய இதுன்னா, ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அவர் சாருக்கு வந்து அந்த கிட்டார் வந்துட்டு அது அவர் யூஸ் பண்ணது கிடையாது. அவரோட இதில் வந்து ஹார்மோனியம் மற்ற விஷயங்கள்லாம் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா இருக்குமே ஒழிய, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறையா அது இல்லையா. ஐயோ இது எனக்கு வாசிக்கவே தெரியாது, நீ வந்து என்னை பிடிக்க வைக்கிறேன். இல்லை போஸ்க்கு தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணி காட்டி அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் வந்து அதை அப்படியே டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு. அதை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். இது கூட நல்லா இருக்கே. ஆமாம், அவர் வந்து செம்ம ஸ்வீட்டுங்க. நம்ம பார்க்குற ஒரு சில ஒரு கோணங்களை நம்ம காட்டுறாங்க, அவர் கோவக்காரரு பண்ணுறாரு, ஒரு குழந்தை அவருக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் வந்து யாருக்குமே கிடையாது. அவர் ஒரு 5D மார்க் 5D வாங்கி வச்சுருக்காரு அந்த டைமில், அதில் ஃபோட்டோ எடுக்க சொன்னார். ஆமாம், வெங்கட்ராமன் தான் அந்த ஷூட் பண்ணது. ஸோ அந்த அவரே ஃபோட்டோ வாங்கி வச்சு அவரே எடுத்தார். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் கூட இருந்த ஜேர்னி வந்து 2 கான்செப்ட் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ 2மே பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு. ஓகே. ஸோ எல்லா படங்களும் வந்து ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பிளான் பி திட்டம் 2 வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்கிரிப்ட். ஸோ அந்த படம் நீங்கள் சூஸ் பண்ணது எப்படி, அதில் எப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு டைம் வந்து விக்னேஷ் கார்த்திக் நான் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ப்ரோ உங்களுக்கு ஒரு செம்ம ரோல் ஒன்று இருக்குது, நீங்கள் அது நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நீ நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே அப்படியே யோசிச்சேன், என்னடா அது போலீஸா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னாரு. அண்டு நான் நம்பவே இல்லை ஆக்சுவலாக. அந்த படத்தில் அவர் சொன்னது ஒரு ஒன்லைனை தான் சொன்னார். ஐஸ்வர்ராஜ் கூட நீங்கள் ட்ராவல் ஆவீங்க ப்ரோ, நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்றது தான் சொன்னார். அது இவ்வளோ பெரிய ரோல்ன்றது வந்து படம் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த படத்துலேயே வந்து நல்லவங்கன்னா நாங்களும் ஐஸ்வர்ராஜ் மட்டும்தான், மற்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம். அண்ட் கார்த்திக் நாராயண் மூவி வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் இல்லையா? ஆமாம், அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். கார்த்திக் நாராயண் சார் வந்து அதுவும் செம்ம மூமெண்ட். அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட்லேயும் எழுதியிருக்குன்றது நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறப்போ வந்து அண்ணா வந்து தான் சொன்னாங்க. நான் கேமராமேன் கார்த்திக் இளங்கோன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கிளாஷ் பண்ணியிருந்தார் மாறன் அப்போ. சரி, அந்த இதில் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம ட்ரை பண்ணால் கடைசியில் கேரக்டர் இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க.
ஆல் ஆஃப் த சடன் எனக்கு ஒரு நாள் ஒரு கால் ஒன்று வருது. கால் வந்து அது ஜனவரி 1. ஸோ கால் வந்தப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. வேற ஒருத்தர் ஆக்சுவலி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம், ஓகே. அவர் பண்ண முடியாத சூழ்நிலை, நீங்கள் பண்ணுறீங்களான்னா நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கோம், ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ நியூ இயர் அதுமா ஒரு நல்ல நியூஸ் அன்னைக்கு. ஆமாம், ஒருத்தர் இல்லை அது பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்று கிடைக்குது கிடைக்கலன்றதை பற்றி நம்ம எப்பயுமே கவலைப்படக்கூடாது. அந்த ட்ரை மட்டும் பண்ணிட்டே இருந்தால் போதும். நான் என்ன சொன்னேன்னா, அவர் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் அந்த கோ-டைரக்டர் சொல்கிறப்போ வந்து சிவான்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறப்போ, ப்ரோ இது மாதிரி முடிஞ்சிச்சு ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ உங்கள் நட்பு கிடச்சதில்ல அப்படின்னு நான். ஸோ அவர் மைண்டில் வச்சுருந்தாரு, ஜஸ்ட் த்ரோட் மீ அப். யாருக்கு எப்போ எப்படி வாய்ப்பு கிடைக்கும்ன்றது தெரியாது இல்லையா? ஆமாம், நம்ம வாய்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அதனால் ஏதோ ஒரையும் பண்ண வேணாம். ஒரு 10 ஆடிஷன் போவோம். இது எல்லாமே வந்து இந்த ஆடிஷனுக்கு இப்போ போகிறாங்களே, நான் இவ்வளோ ஏறி இறங்கிட்டேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, உனக்குன்றது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அது யார் தடுத்தாலுமே கிடைக்கும். இப்போ எனக்கு என்னோடது அதான், நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் இப்போது கிரேட் எக்ஸாம்பிளாக பார்க்குறேன். இப்போ அந்த கேரக்டர் வந்து அவர் ஏன் போகணுன்னு இருக்குது, நான் பண்ணணுன்னு இருக்குது இல்லையா? அவரே பண்ணியிருக்கலாம். அப்புறம் அவர் ஆக்சுவலி வந்து பண்ணார் ஒரு கேரக்டர். ஓகே. ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் வந்து பண்ணார். ஓகே. ஒரு போலீஸ் ரோல் வந்து பண்ணார். அவர் போலீஸ் வேணான்னு சொன்னார், ஆனால் போலீஸ் தான் அவருக்கு அமைஞ்சது. அதான் அவருக்கு அமையணும்னு இருந்திருக்கு. அதுதான் அவர் இந்த படத்தில் பண்ணணும்னு இருந்திருக்கு. நான் தான் இது பண்ணணும்னு இருந்திருக்கு. அதர்வா தான் அதில் ஹீரோவாக பண்ணணும்னு இருந்திருக்கு. சரத்குமார் சார் தான் இந்த ரோல் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஓகே. ரகுமான் சார் தான் இந்த ரோல் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்களோடது, அது கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டீங்க, இது வரைக்குமே வந்து ஒரு மல்டிபிள் வெர்சடைல் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு? ஒன்றுமே இல்லைங்க. அது வந்து 100 படம் பண்ணவங்கள்ட்டே நீங்கள் கேட்டிங்கனாலும் இதே தான் பதில் சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது. த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் சம்திங், அவ்வளோதான். இப்போ வந்து நான் தேடி போகிற இடத்துல இருக்கேன். நான் சூஸ் பண்ணுற டைம் வரப்பையும் வந்து நான் அது வர்றது எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதுதான் வந்து பிக் பண்ணுவேன், நான் நம்புகிறேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா, இதபடி போகலாம், இந்தபடி போனால் ஒர்க் அவுட் ஆகும், இல்லை யங்ஸ்டர்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி படம் கதைகள்லாம் பண்ணணும் அந்த மாதிரி, இல்லை கமர்ஷியலாக தேடணும் அப்படி ஏதாவது ஐடியா? ஆமாம், நெக்ஸ்ட் டோர் பாய் ஸ்கிரிப்டாக இருக்கணுன்றது எனக்கு ஆசை. எப்பயுமே ஒரு யதார்த்தத்தை தழுவின படமாக இருந்துச்சுன்னா அதோட அட்டாச் பண்ணோன்னாவே போதுன்றது தான் நான் நம்புகிறேன். இப்போ அதுக்கு பெரிய கிரேட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து, குட் நைட் படம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து போய் அழகாக போய் க்ளோஸாக கனெக்ட் ஆகுது. குடிகாரன் ஒரு படம், இப்போ குடும்பஸ்தன் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் டு த ரியாலிட்டி ஃபிலிம் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. ஆமாம், ஒரு சில படம்லாம் பார்க்குறப்போ அப்படி இருக்கும். நம்மளுக்கு டாடா படம்லாம் பார்க்குறப்போ அப்படி இருந்துச்சு. ஸோ குடிகாரன் படம் பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? குரு சோமன் சுந்தரம் சார் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகி அப்படி உட்காந்துருப்பார், குடிக்கவும் செய்வார். அதே சமயத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தை எப்படி இருக்குது, நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த அந்த விரக்திக்கான உச்சம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி காட்ட முடியுன்றதுலாம் தெரியல எனக்கு. அதை எப்படி அவர் கன்சீல் பண்ணார், அதை எப்படி அவர் மைண்டில் எடுத்துக்கிட்டார், அதை எப்படி வெளில ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரியான இன்டென்ஸாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் அதாவது ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இருக்கா? எனக்கு மைம் கோபி ஜி மைம் ஸ்டுடியோவில் வந்து ஐம் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அது பெருமையாகவே நான் சொல்லுவேன். மைம் கோபி அண்ணாவோட ஸ்டூடெண்ட் நான். மைம் கோபி அண்ணா ஹி ஹேஸ் அ ஆக்டிங் கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்டிங் வந்து ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. ஸோ ஜி மைம் ஸ்டுடியோன்ட்டு அங்கேருந்து வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. 1-2 கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு. அது எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து கண்டென்ட்டாக இப்போ 1.5 கோடி 1 கோடியில் எல்லாருமே தான் படம் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எப்போ வந்து 5D மாறிச்சோ, எப்போ 5Dயில் நம்ம படம் ஷூட் பண்ணலான்னு வந்து ஒரு எண்ணம் வந்துச்சோ, அன்னையிலேருந்து சின்ன படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு.